சொல்லுங்க, எல்லாரும் அப்படியே கோர்ஸ் முடிச்சிட்டீங்க. இப்போ ஒரு இடத்துல ப்ரெஷர் அதிகமா கொடுக்கனா அதுல என்ன இருக்குன்ற அந்த டிக் பண்ணி பாக்குறதுல நம்மளுக்கு அந்த ஒரு ஆர்வம் வந்துடும். இப்படி ப்ரெஷர் பண்ணும்போது அது இப்போ ஸ்கூல்ல ஆப்வியஸ்லி படினா படிச்சுதான் ஆகணும், டெஸ்ட்னா அது எழுதிதான் ஆகணும்ன்ற மாதிரி. அப்ப அதோட ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு நிறையவே இருந்துச்சு. அந்த ஸ்கூல் மாதிரி இருக்கு. ஸ்கூல் மாதிரி இருந்தாலும் ஆப்வியஸ்லி ஸ்கூல் மாதிரி கரெக்டா அந்த டீ பிரேக் டைம் ஒரு டைம் ஹாஃப் அன் ஹவர்னா ஹாஃப் அன் ஹவர் அதுக்குள்ளே வந்துருங்க அப்படின்ற ஒரு வாய்ஸ் வந்து அந்த செகண்ட் பெல் ஃபர்ஸ்ட் பெல்ன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பெல் அடிச்சாச்சு, செகண்ட் பெல் கூட எங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னஸ் இருக்கோ டிசிப்ளின் இருக்கோ அங்க நம்மளோட அவுட்புட் கண்டிப்பா நல்லா வரும்ன்றது அது நல்லாவே நாங்க இங்க கத்துக்கிட்டோம். இப்ப வந்து கோர்ஸ் முடிச்சு என்ன ஆம்பிஷன்ல இருக்கீங்க? என்ன பண்ணலாம் அப்படி ஏதாவது ஆம்பிஷன்ஸ் பிளான்ஸ் ஏதாவது இருக்கா? ரிலேட்டிவ்ஸ் என்னென்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் கேட்டிருக்காங்க? லாஸ்டா பட்டியாலா பேண்ட், அதுக்கு நானே ஒரு மேல டாப் பேசிக் டாப் மாதிரி ஸ்டிச் பண்ணிருந்தேன். அது எல்லாமே பார்த்துட்டு அவங்க டாட்டருக்காக கேட்டிருக்காங்க. கிளாஸ் முடிச்சுட்டு நான் தச்சு தரேன்னு சொல்லியிருக்கேன். ஃபிளாட்ல ஆக்சுவலி பாப்பாலாம் நிறைய பேர் இருக்காங்க. இது பார்த்துட்டு எனக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும்னு என் குழந்தைய முதல்ல கேட்டிருக்கா, எனக்கு அதே மாதிரி வேணும்னு. இப்ப உங்களுடைய ஸ்டிச்சிங் ஸ்பீட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் இல்லையா? அதான் இந்த 2 வீக்ஸா வந்து கிளாஸ் எல்லாருமே சீக்கிரம் முடிக்கிறாங்க டீச்சர் சொல்லிட்டே இருந்தாங்க. நான் தான் சொன்னேன், சீக்கிரம் முடிச்சாங்கன்னா ask them to sit and think and analyze what they should do, take the notebook, read all their notes எல்லாம் கரெக்டா தான் இருக்கா, அதுல ஏதாவது எரர் இருக்கா பத்தி கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் போவோம். எப்படி பண்ணலாம் எது பண்ணாலும் கண்டிப்பா ஒரு வெளியே உட்காந்து முடிச்சுட்டு அவங்களே டைம் மாப் போடணுமா டைம் ஆயிடுச்சுடுவாங்க. அப்புறம் தான் நாங்களே கிளம்பி ப்ரொஃபஷனல் மிஷின் வாங்க போறேன்ற டிசிஷன் யார் யார் எடுத்திருக்கீங்க? வெரி நைஸ். சரி, கொஞ்சம் ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்து தச்சு அந்த காசுல வாங்குங்க. அதுல இருக்கிற ஆனந்தமே தனி. Do that. That will give you a lot of happiness and proud feeling. You will feel that, oh, this is my earning அப்படின்னு தோணிட்டே இருக்கும் every day. So அது பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா earn money and buy the profession. ஃபர்ஸ்ட் ரேங்க் ஃபேஷன் அந்த மாதிரி ஒரு காலேஜ் தான் படிக்கிறான். அவளுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருந்துன்னு சொல்லி எனக்கு கூட்டு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி பண்ணி கொடுத்துட்டேன். எனக்கு நல்லா சந்தோஷமா இருந்தது. ஓகே வந்துருச்சு ஃபேஷன்னா அவள் காலேஜ்ல அது அவள்கிட்டே பைசா கொடுத்து அந்த ஸ்கர்ட்டை வாங்கி வச்சுட்டாங்க. இது மாதிரி நாங்க பண்ணதே இல்ல, நெக்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க காமிக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க. எனக்கு அது கேட்டோன்னே ரொம்ப ஹாப்பி. சரி வந்ததுக்கு ஏதோ பண்ணிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. தேங்க்யூ. நம்ம ஒரு மோல்ட் பண்றவங்களை வந்து நம்ம மறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு என்னதான் ஒரு எம்டியா ஒரு கிளே இருந்தாலுமே அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்தாலும் அதோட வேல்யூவே எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி தான் நம்ம இதுவும் நாங்க பாக்குறோம். அதாவது ஒரு கோர்ஸ் முடிச்சு போயிட்டு என்ன ஆனீங்க, அதுக்கப்புறம் ஜெயிச்சேன், அது வந்து 2 வருஷம் கழிச்சிருக்கலாம், 1 வருஷம் கழிச்சிருக்கலாம், 5 வருஷம் கழிச்சு கூட இருக்கலாம். ஆனா அதுதான் கிரேட்டஸ்ட் ஜாய். அதை ஷேர் பண்ணணும். நான் இப்படி சக்சஸ் ஆயிருக்கேன் அப்படிங்கறத ஷேர் பண்றதுதான். ஐ எம் வெயிட்டிங் ஒன்லி ஃபார் தட். For cooperating with us, for obeying and being nice and keeping the spirit up. அதுவும் ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? So I thank all of you for that and I wish all of you all the best for your exams and for your future.